1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் அதுக்கு தலைப்பு. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இருக்கிறது. இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் தெளிவாய் சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஐக்கியம் ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. எந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவாய் நாம் நடக்க முடியும். ஒன்று, நம்ம எரியிற கட்டையாக இருக்கணும், இல்லைன்னா எரியிற கட்டைகளோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்ம ஒரு கொஞ்சம் லைட்டாக எரிந்தால் விட நல்ல ஒரு ஆவியில் அனலுள்ள சகோதரனோடு சகோதரி நாம் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அந்த அனல் நம்மளை பற்றி பிடிக்கும். இந்த யோவான் ஏறத்தாழ 90 வயசு இருக்கும். இதை எழுதும்போது ஏறத்தாழ 85-90 வயசு இருக்கும். இப்போ எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து விட்டார்கள், எல்லாருமே மரித்து விட்டார்கள். முக்கியமான அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட தீமோத்தே கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே மரித்து விட்டார்கள். இந்த வயதான தாத்தா யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐக்கியம் தான் அவரை பரிசுத்தமாய் வாழ வைத்தது. அந்த யோவான் அந்த இறுதி நாட்கள் வர தேவனுக்காக பயன்பட்டதுக்கு காரணம் அவர் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஐக்கியத்தை காத்து கொண்டார், தக்க வைத்து கொண்டார். அந்த ஐக்கியம் அவரை வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி நடத்தினது. இந்த ஐக்கியத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியப்படுறோமோ, சபையில் எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியப்படுறோமோ, உண்மையாக இருக்கிற ஊழியக்காரங்களோடு ஐக்கியப்படுறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியும். ஒரு ஜெபிக்காத நபரோடு நாம் சேர்ந்து இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த சோர்வின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிற சுவாபம் நம்மளை நிச்சயமாக தாக்கும். நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க கூட நம்ம இருந்தோம்னா நம்மளும் அதே போல் பைபிள் வாசிக்கணுங்கிற எண்ணம் வரும். நல்ல ஜெபிக்கிறவங்களோடு இருந்தால் நம்மளும் அவங்கள போல ஜெபிக்கணுங்கிற ஒரு வாஞ்சையை நிச்சயமாக தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியத்தை நம்ம எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியும் விருத்தியும் செழிப்பும் மகிமையும் பார்க்க முடியும். தானியேலுடைய ஐக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் கூட்டாக அவர்கள் காணப்பட்டார்கள். 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் ராக்காலத்தில் தானியேலுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனம் தான் நேபுகாத் நேச்சரை தானியேலுடைய காலடிக்கு கொண்டு வந்தது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஐக்கியமாக இருந்து செயல்பட்டார்கள். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் ஐக்கியப்பட்டு தான் அந்த உபத்திரத்தை தீய சந்திக்கிறார்கள். அப்போ இந்த வயதான காலத்தில் நல்ல பாருங்க, நீ வயதான காலத்தில் தான் அநேக தேவ ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் வேதத்தில் விழுந்திருப்பாங்க. நிறைய வரை நீங்கள் எடுக்க முடியும். சிம்சோன்லேருந்து கிதியோன்லேருந்து பெரிய பெரிய பரிசுத்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வயதான காலத்தில் விழுந்து போகிறத பார்க்க முடியும். சிம்சோனுக்கு எத்தனை வயசு தெரியல, கிதியோனுக்கெல்லாம் வயதாயிட்டு. ஆனால் இந்த ஏறத்தாழ 90 வயசாயிட்டு. இந்த 90 வயசுலையும் எப்படி அவர் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆரம்பத்தில் அவரை பின்பற்றி போனாரோ அதே போல இறுதி வர அவரை பற்றி கொண்டார். காரணம் என்னவென்றால் அவர் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துடைய மார்போடு இணைக்கப்பட்டு அவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிறார். எந்த அப்போஸ்தலனுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம். யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் பேதுருவை தூர இருந்து தான் கையை காட்டுறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்றார்,
நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நம்ம தெளிவா இல்லைன்னா நம்முடைய ஆத்துமா வஞ்சிக்கப்படும். ஆத்துமா விலையேற பெற்றது. மிஞ்சி போன ஒரு 60 வருஷம் இல்லை 70 வருஷம் தான் வாழ போறோம். டக்குன்னு நாட்கள் கடந்து போய்விடும். ஆனா இந்த காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை புரோஜனப்படுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நித்தியத்தில் மகிமையில நாம் பிரவேசிக்க முடியும். அந்த பெரிய ஐஸ்வர்யவான் அவன் என்னமோ ஒரு 500 வருஷம் வாழ்றது போல அவன் நினைத்து கொண்டு நல்ல சாப்பாடு, விலையேற பெற்ற வஸ்திரம், ஆனால் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான், பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். அப்ப இந்த லாசரு எவ்வளவோ உபத்திரங்களை சந்தித்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவோடு அவன் ஐக்கியுள்ளவரா இருந்த கண்டுதான் அவன் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். தெரிஞ்ச ஒரு வசனம் தான். தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. என் குமாரனோடு ஐக்கியம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீ என் குமாரனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டால் அந்த நித்திய சுவாபம், அந்த நித்திய மகிமை, அந்த நித்திய வல்லமை உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும் சொல்லி தேவனுடைய விருப்பத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம யாரோடு பழகிறோம், யாரோடு சேருகிறோம், எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கும், எப்படிப்பட்ட சபைக்கு போறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கிறோம், எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியமும் அந்த உபதேசம் தான் நம்மளை சரியான முறையில் நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேற ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் நல்ல ஒரே தண்ணியை குடிச்சிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஒரு கூலிங்கா ஏதாட்டும் ஒரு குளிர்ந்த தண்ணீரோ இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ டக்குன்னு குடிச்ச உடனே தொண்டை காட்டி கொடுக்கு. ஏன் தெரியுமா? அது உள்ள செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு இது வேண்டாம் அப்படிங்க, எனக்கு வேண்டாம் அப்படி இல்லைன்னா தொண்டையில் ஒரு கரகரப்பு வந்துடும், இல்லைன்னா உள்ள சளி பிடிச்சிடும், அதோட அவங்க காய்ச்சலில் படுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்களா, எந்த உபதேசத்தை கேட்டாலும், அது கள்ள உபதேசமா இருந்தாலும், அது பாய்சனை போல விஷமா இருந்தாலும், அதை அப்படியே வாங்கி இந்த ஆத்துமாக்கள் உள்ள வைத்துக் கொள்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும். இந்த தொண்டை எப்படி காட்டி கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய உள்ள எந்த உபதேசம் போகிறதோ அந்த உபதேசம் வரும்போது நமக்கு சளி பிடிக்கணும், தொண்டையில கரகரப்பு வரணும் ஆத்மாவில். அப்படி வரலனா அந்த ஆத்மா செத்து கிடக்கு. அப்படி வரலனா அந்த ஆத்மா எந்த பயன்பாடுலையும் இல்லாம இருக்கிறது. சிலருக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம், அது எப்படி வரும்? ஃபோன் பண்ணுவோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா, இல்லைன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்குன்ட்டு வரும், டவர் கிடைக்கலனா. அதே போலதான் இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்புறம் நம்ம கேட்கிற உபதேசம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்த கேட்கிற உபதேசம் என்ன சுத்தப்படுத்தணும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும், தேவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சுபாவத்தை எனக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நல்லா பார்த்தீங்களா, தேமா பவுலோடு ஐக்கியமா இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை பார்த்தார், ஒரு செழிப்பை பார்த்தார். என்னைக்கு பவுலை விட்டு அவர் பிரிந்து போனாரோ, பவுல் சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கர் பட்டணத்துக்கு கடந்து போய்விட்டான். காரணம் என்னன்னா, அவன் உலகத்தை நோக்கி போய்விட்டான். பாடுகளை அணிவிக்க அவனுக்கு மனதில்லை, உபத்திரங்களை சந்திக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. எங்க போனாலும் அடி உதைகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பசி, பட்டினி, சிறைச்சாலை, இப்படிப்பட்ட உபத்திரங்களை அவன் தாங்க முடியாம என்னை விட்டு அவன் பிரிந்து அவன் கடந்து போய்விட்டான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை வாசிக்கலாம், தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், கொஞ்சம் வேகமா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கும் அந்த ஆபிரகாமுடைய
மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. இந்த ஆபிரகாமோட தான் இந்த லோத்து வருகிறார். இப்போ வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன்னு சொல்லி ஆபிரகாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்த உடனே 10ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. போதும். இப்போ நல்ல ஒரு ஐக்கியத்தை விட்டு, ஒரு விசுவாச தகப்பனை விட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனை விட்டு, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை விட்டு, இந்த பொருளாசை, பண ஆசை இந்த லோத்துவை எங்க கொண்டு போகுதுன்னா ஒரு அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறது. இந்த ஆபிரகாமோடு அவன் இருந்திருந்தானா நிச்சயமா அவன் பிள்ளைகள் கெட்டு போயிருக்க மாட்டாங்க. அவனுடைய மனைவி உப்பு தூணா மாற வாய்ப்பு கிடையாது. இவன் என்ன செய்யறானா, அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்க்கான். காரு, வீடு, உலகம், ஆஸ்தி, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் அவன் கடந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்படும் போது கூட இருந்தான். கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இந்த லோத்துவும் கூட வாரான், அந்த உபத்திரத்தின் பாதையில கூட வாரான். ஆனா கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொஞ்சம் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதம் உண்மையா இருக்கிற தேவனுடைய மனிதனை விட்டு, உண்மையா இருக்கிற ஊழியக்காரனை விட்டு, உண்மையா சத்தியத்துக்காக உபத்திரப்படுகிற அந்த ஆபிரகாமை விட்டு பிரித்து அவனை தவறான வழிக்கு கொண்டு போகிறது. வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. 11, 12 சேர்த்து வாசிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். பாருங்க, அவன் எங்க குடியிருக்கான் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஆபிரகாம் எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் நாம் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும், ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார். எங்க கொண்டு போயிட்டு பாருங்க. அதான் அந்த பொருளாசைக்கும் பண ஆசைக்கும் சிற்றின்பங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமா அது நம்மளை விட்டு தவறான இடத்துல கொண்டு நிறுத்திவிடும். இன்னைக்கு தவறான உபதேசங்களுக்கு கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் செவிசாய்க்கிறத பார்க்க முடியும். 5000 பேர், 10,000 பேர், 2000 பேர், 1000 பேர் அந்த காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்டு என்னமோ வானத்திலிருந்து பொத்து பொத்துன்னு விழுகிறத மாதிரி அப்படி ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி சத்தியத்தை விட்டு பிரித்து இவங்களை எங்க கொண்டு போயிட்டுனா சோதமுக்கு நேராய் அவன் போய் கூடாரம் போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சபை உண்டு. அந்த சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரை நான் ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்தேன். ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கும். அவர் நடந்து வந்தார். ஆனா அங்க என்ன உபதேசம் கொடுக்கப்படுதுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் பிளைட் தருவார், ஜெட்டு தருவார், உங்க வீட்டுக்கு மேல பிளைட் வந்து இறங்கும், நீங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போவீங்க, அமெரிக்காவில இருந்து ஜப்பானுக்கு போவீங்க, ஜப்பான்ல இருந்து ரஷ்யாவுக்கு போவீங்க, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இங்க வந்துடுவீங்க. அந்த ஊழியக்காரர் நடந்து வந்தார். நான் அவரை கலைஞர் அரங்கத்து பக்கத்தில் பார்த்தேன். அவர் நான் சொன்னேன், ஆண்டவர் பிளைட் தருகிறதும் ஜெட்டு தருகிறதும் ரெண்டாவது இருக்கட்டும், உங்களுக்கு உடன் ஊழியக்காரனுக்கு ஒரு வண்டி கிடையாது, இது அவருக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். நீங்க சொல்றது கரெக்டு. ரொம்ப காலமா நடந்து போறார், ஊழியத்துக்கு நடந்தான் போறார், பஸ்ல போறார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் காணப்படுகிறது. தேவன் எந்த இடத்துல அழைத்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கஷ்டம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் அங்க சத்தியம் இருக்கும் என்றால் நாம் உண்மையான இருக்கிற ஊழியக்காரங்களோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் நானும் பாடுபட வேண்டும். கடைசியில் அவங்களுடைய நிலைமையை பாருங்க. 2 பிள்ளைகளும்
பயங்கரமான ஒரு அருவருப்பான சந்ததியை பெற்றெடுக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு மனைவி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, மனைவியை போய் பார்த்துட்டு தான் வராங்க. இதான் லோத்துடைய மனைவி உப்பு தூணா நிற்கிறான்னு சொல்லி. காரணம் என்னன்னா, ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுதான் அவனுக்கு உபத்திரம். ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போய் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடக்கும் போதுதான் அவன் இப்படிப்பட்ட உபத்திரங்களை சந்திக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த கணவன் மனைவியை குறித்து இங்க சாட்சி கொடுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த ரெண்டு பேரையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏன் அவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. பவுல் ஏறத்தாழ 13-14 நிருபங்களை எழுதின தேவனுடைய மனிதன். இந்த ரெண்டு பேரையும் குறித்து ஏன் சாட்சி கொடுக்காருன்னா, பவுலுக்காக இவர்கள் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்தார்கள். பவுலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பவுலுக்காக தன்னுடைய குடும்பமாய் பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கார்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் பவுலுக்காக தங்களுடைய கழுத்தை கொண்டு கொடுத்தாங்க தெரியுமா? பவுலுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். பவுலுக்குள்ள சத்தியம் இருந்தது. பவுலுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. பவுலுக்குள்ள கர்த்தருக்காக செத்தாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு தாகமும் தேவன் மேல அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு வைராக்கியம் இருந்தது. இதை அவங்க பார்க்காங்க. இதை பார்த்து தான் இனி பவுலோடு சேர்ந்து செத்துரும், பவுலுக்காக நம்ம வாழும். ஏன்னா பவுலுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்காக வாழுங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவர்கள் கடந்து வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஐக்கியத்தால நிறைய நண்பர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்தவர்களும் உண்டு. ஐக்கியத்தால பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு. ரொம்ப நம்ம பழகிற நபர் ரொம்ப முக்கியம். யாரோடு பழகிறோம், எப்படிப்பட்ட நபரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட சகோதரியோடு பழகிறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கிறோம், எந்த சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த செய்தியுடைய அமைப்பு, தேவன் எந்த வார்த்தையை தராரோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை வெளிப்படும். சில வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை நான் மறைக்கவும் முடியாது. சில செய்தியில் கொஞ்சம் ரொம்ப வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் வருது எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் சரிப்படுத்தலாம், வார்த்தையை மாற்ற முடியாது. விபச்சாரினா விபச்சாரின்னு தான் பேச முடியும், வைப்பாட்டின்னு எழுதியிருந்தால் வைப்பாட்டின்னு தான் பேச முடியும். அப்படிதான் இருக்கு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ச்சி அடையணும்னா இந்த பவுலை போல தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதனோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கும் என்றால் நிச்சயமா நான் நித்தியத்தில், இங்க கண்ணை மூடுனா நித்தியத்தில் நான் கண்ணை திறப்பேன். பலன் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். இது உண்மை. பலன் இல்லாம படுத்து விட்டால் அப்பந்தான் தெரியும், ஐயோ என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்து விட்டு இயேசுவுக்காக வாழ வேண்டிய அந்த நாட்களை நான் விட்டு விட்டேன்னு சொல்லி வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஒரு 20 வயசுல ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, இன்னொரு 10 வருஷம் 12 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவோ சத்தியங்களை நம்ம அறிந்திருக்கலாம், தேவனோடு ஒரு ஐக்கியம் இருந்திருக்கும், உன்னுடைய குமாரனோடு நம்ம ஒரு ஐக்கியம் இருந்திருந்தா நம்முடைய சுவாபங்களில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு பசி, அவ்வளவு உபத்திரம், போராட்டம். அதனால பவுலுக்காக தன்னுடைய ஜீவனை கணவன் மனைவியுமா கொடுக்க ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்க, காணிக்க கேட்கிறவங்க பூரா நல்லவங்களா மாறிட்டாங்க. அதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த காணிக்க, இந்த காணிக்க, தானியல் காணிக்க,
குஷ்டரோகி காணிக்க, மிஸ்திரி காணிக்க, கட்டட காணிக்க, ஜன்னல் போடுற காணிக்க, ஃபேன் வாங்கணும் அதுக்கு காணிக்க. இவங்க பூரா நல்லவர்களாய் மாறிவிட்டார்கள். காணிக்க வேண்டாம், தசமபாக வேண்டான்னு சொன்னா அவன் இன்னைக்கு கெட்டவனா மாறிட்டான். கேட்டா இவரு கள்ள உபதேசம் பண்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பைபிளின் படி நம்ம பேசும்போது ஒரு பெரிய கூட்டம் நம்மளை எதிர்க்க தான் செய்யும். அப்ப இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா என்ன செய்யறாங்கன்னா, பவுலுக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தில் இருந்தா தான் ஒண்ணு நம்ம எரியிற கட்டையா இருக்கணும், இல்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் இல்லையா, அனலுள்ள ஊழியக்காரங்களோடு, அனலுள்ள சபையோடு, அனலுள்ள தேவ பிள்ளைகளோடு, அனலுள்ள சகோதரியோடு சகோதரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அனல் நம்மளை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு டீமா ஞாபகம் வருது, நான் செய்திக்கு சொல்ல நினைக்கல. லண்டன் தேசத்தை ஒரு டீமா போய் சுத்தி பார்க்க போறாங்க. எங்க போறாங்கன்னா, ஜான் வெஸ்லியுடைய அவருடைய வாழ்ந்த வீடு, அவர் எங்கெல்லாம் ஊழியர் செஞ்சாரோ அதை பார்க்க நிறைய வாலிபர்கள் கடந்து போறார்கள். ஒரு 18 வயசு 20 வயசு இப்படிப்பட்ட வாலிபர்கள் ஒரு டீமா ஜான் வெஸ்லியுடைய வீட்டை போய் பார்க்கணும். அவர் எந்த இடத்துல முழங்கால் படியிட்டார், எந்த இடத்துல ஜெபம் பண்ணார், எப்படி அவர் வாழ்ந்தார் சொல்லி பார்க்க போறாங்க. இவன் பார்க்க போன வாலிபர்களை ஒரு சகோதரனை காணும். ஒரு சகோதரனை காணணும்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன ரூம், அதில் தான் ஜான் வெஸ்லி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அதில் தான் அதிகமாக முழங்கால் படியிட்ட அந்த இடம். அதில் போய் பார்த்தா ஒரு வாலிப சகோதரன் அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். முழங்கால் படியிட்டு அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜான் வெஸ்லிக்குள்ள இருந்த பாரம், உங்களுக்குள்ள இருந்த பாரம், உங்களுக்குள்ள இருந்த தாகம், உங்களுக்குள்ள இருந்த பரிசுத்தம் என்ன நிரப்பண்ணு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா வாலிபர்களும் அவரை தேடி ஓடி போறாங்க. உள்ள போய் பார்த்தா அவர் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தான் பில்லிகிராம். அவர் பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அற்புத அடையாளம் நடக்காது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், இதுவரைக்கும் அமெரிக்காவில் எந்த ஒரு பெரிய பெரிய நடிகர்களுக்கும் கூடாத கூட்டம் அவருக்கு கூடினதாக சொல்லப்படுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா என்ன பண்றாங்கன்னா, பவுலுக்குள்ள இருந்த இயேசுவை பார்த்தார்கள், பவுலுக்குள்ள இருந்த வார்த்தையை பார்த்தார்கள், பவுல் மேல இருந்த அபிஷேகத்தை பார்த்தார்கள். இந்த மனிதன் பண ஆசை இல்லாத மனிதன், இந்த மனிதன் பொருளாசை இல்லாத மனிதன், இந்த மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்து கிரியை செய்கிறார். பவுலுக்காக நானும் சாக ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி தங்களுடைய கழுத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பவுல் அவங்க ரெண்டு வரையும் பாராட்டி எழுதுகிறத பார்க்க முடிகிறது. பவுலுடைய வாயிலிருந்து சாதாரணமா ஒரு பாராட்ட பெற முடியாது. காரணம் என்னவென்றால், அவன் தேவ ஆவியால நடத்தப்பட்ட ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சில ஐக்கியத்துக்கு போனா பணம் கிடைக்கும், சில ஊழியர் கூட்டத்துக்கு போனா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா சத்தியம் கிடைக்குமா? நித்தியம் கிடைக்குமா? சத்தியம் கிடைச்சாதான் நித்தியம், இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பவுலோடு சேர்ந்து நம்ம போனா நிச்சயமா பரலோகத்தில் கொண்டு விட்டுருவாயா, பரலோகத்துக்கு போயிடலாம். அதனால பூமியில ஜீவன் வேணா போகுமா? என்னைக்கும் சாவத்தான் போறோம், என்னைக்கும் சாவத்தான் போறோம். ஏன்னா தொடர்ச்சியா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் அடிக்கிறதுக்கு பாஞ்சாரு. அவருக்கு ரொம்ப ஆசை. 2 நாளைக்கு முன்னால ஒரு 2 பேர் பின்னால கத்திட்டு வந்தாங்க நைட்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க முடியும். அப்ப நம்ம யாரோட, அதான் ஒரு நாள நம்ம செல்வன் அவங்க அண்ணன் சொன்னாங்களாம், தம்பி நீ சத்தியத்துக்காக வாழ்றவனோடு சேர்ந்து செத்துரு அப்படின்னாராம். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு. அப்ப இந்த இடத்துல நான் மாத்திரமல்லன்னு சொல்லி எல்லா சபையில் இருக்கிற மக்களும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை அறிந்திருக்கிறார்கள். காரணம், பவுலோடு பல பிரயாணங்கள், பல உபத்திரங்கள், நிந்தனைகள், அவமானங்கள். மனைவி நிக்க பாருங்க,
யோசிச்சு பாருங்க. மனைவி கூட நிற்க பாருங்க. ஐக்கிய ஆஃபீஸில் ரெண்டும் நிற்காங்க. சில மனைவியால தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை, சில கணவனால தான் இன்னைக்கு பிரச்சனை. ரெண்டு பேரும் ஒருமனப்படுறாங்க, இந்த மனிதனோடு நம்ம நிற்போம்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டும் தியானித்து நான் முடிக்கலாம். தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எரேமியா 35ஆம் அதிகாரம். 35ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நிறைய நேரம் நீங்க கேட்டிருக்கலாம். 35ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். இப்போ ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ ரேகாபியுடைய வீட்டுக்கு கடந்து போ, அங்க கடந்து போய் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து திராட்சரசத்தை குடிக்க கொடு என்று சொல்றார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகையும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையில் மேலும் உள்ள இத்திலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்க. யோனாதாப்புடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், ரேகாப்புடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு எரேமியா கொண்டு வந்துட்டார். எரேமியா கொண்டு வந்து திராட்சரசத்தை குடிக்க சொல்றார். தேவன் தான் திராட்சரசம் குடிக்க சொன்னார், நீங்க கட்டாயம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கட்டாயப்படுத்துகிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு போதும். இப்போ இவங்க சொல்றாங்க, அவன் கட்டாயப்படுத்துறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்க சொன்னா ஆடுனா ஆடுறான், லைட் ஆனா அணைக்கான், லைட்டை எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டார்ச் அடி அப்படின்னா டார்ச் அடிக்கான், புகையை போடுறா புகையை போடுறான், குதினா குதிக்கான், கையை தூக்குனா தூக்குறான், காலை தூக்குனா தூக்குறான். எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ தேவனுடைய தீர்க்கதரிசி தான், நீ தேவனுடைய ஊழியக்காரன் தான். ஆனா எங்க அப்பா சில காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, எங்க அப்பாவுடைய கட்டளை நாங்க மீற மாட்டோம்னு சொல்லி இந்த யோனதாப்புடைய பிள்ளைகள் தகப்பனோடு ஒரு ஐக்கியம் வைத்திருந்தார்கள். இந்த ஐக்கியத்தில் அவர்கள் இணைக்கப்பட்டு அந்த தகப்பன் சொன்ன உபதேசத்தை அவர்கள் மீறாதபடிக்கு ஏறத்தாழ 258 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தகப்பனுடைய அந்த வார்த்தையை கை கொள்ளப்பட்டு அதன்படியே வாழ்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு ஒரு உண்மையா இருக்கிற எரேமியா பெரிய தீர்க்கதரிசி. 4-5 ராஜாக்களை சந்திக்கிறார். ராஜாக்களை சந்தித்து ராஜாக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த ஒரு தேவனுடைய மனிதன். ஆனா அவன் சொன்னாலுமே கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறார். ஆனா இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, நாங்கள் திராட்சரசம் குடிப்பது இல்லை. இதான் உண்மையான ஐக்கியம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு பிரதர், எனக்கு தொழிலே கிடையாது, எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, அதனால நான் விழுந்து போயிட்டேன், அப்படி இல்லை. எந்த சூழலை வந்தாலும் திராட்சரசம் அந்த நாட்களில் குடிச்சா கொஞ்சம் போதையும் வரும். ஏன்னா திராட்சரசத்தினால தான் நோவா அங்க வெறித்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா லிப்டிக் போடனா லிப்டிக் போடுறாங்க, ஊழியக்காரன் சொல்றாங்க, சபையோட சொல்லிடலாம் நினைக்கிறேன், அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு. லிப்டிக் போடுங்க, லெக்கின்ஸ் போடுங்க, கண்மை போடுங்க, இதான் ஊழியக்காரனுடைய வேலை. அப்ப இந்த விசுவாசிகளுக்கு தெளிவு வேண்டாமா? இந்த யோனதாப்புடைய பிள்ளைகளை போல எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காங்க, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவராய் இயேசு அவரை போல என்ன பரிசுத்தமா வாழ அழைத்திருக்கிறார், நீ சொல்றதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு வெளிப்பாடு வேணும். அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் பரதேசியாய் தங்குகிற, எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க, நீ ஒரு பரதேசியை போல சஞ்சரிக்க வேண்டும். அதனாலதான் தாவீது சொல்றார், எங்களுடைய முற்பிதாக்களை போல நாங்களும் அரதேசிகளும் பரதேசியுமா இருக்கன்னு சொல்லி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14, 15, 16 அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரதேசின்னு சொன்னா அது அவிசுவாசமான வார்த்தை. பரதேசின்னு சொல்லாத, நீ தரித்திரன்னு சொல்லாத, நீ பிச்சைக்காரன்னு சொல்லாத. ஆனா அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, எப்ப நீ பரதேசியா வாழணும். நீ ஒரு பரதேசி, நீ பூமிக்கு ஒரு அந்நியன். நீ அப்படி வாழ்ந்தாதான் நீ மகிமையான தேசத்தில் நீடித்து வாழ முடியும். எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. இதான் உண்மையான ஐக்கியம். இந்த இப்படி வாழும்போது உபத்திரம் உண்டு, இப்படி வாழும்போது கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், சரீரத்தில் வியாதி வரலாம். ஆனா வியாதி வந்தாலும் இவங்க லாஸ்ட் வசனத்தில் அருமையா இருக்கும், அதை வாசிக்க வேண்டாம். நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற குடும்பம், இன்றைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ பேதுரு எழுதுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நீ பரதேசின்னு சொன்னா அது அவிசுவாசமான வார்த்தை. ஏன் தெரியுமா? பூமி நமக்கு ஒரு பரதேசி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது இந்த அரதேசி அப்படின்னு இருக்குல்ல, அந்த நாடோடிகள் இந்த குறவன் குறத்தி இருக்கிறது போல டெண்டை போட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. கீழே வாசிங்க, 7ஆம் வசனம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும். யோசிச்சு பாருங்க, வீடு கட்ட பணம் இருக்கு, வீடு கட்டலாம் பணம் இல்லாமலும் இல்லை, எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையா வாழ்ந்த கண்டவங்கிட்ட எல்லாம் இருந்திருக்கும். ஆனா வீட்டை கட்டக்கூடாது. அதான் தாவீதுக்கும் சொல்லப்பட்டது. ஏறத்தாழ 4000 டன் தங்கம் அவன்கிட்ட இருந்ததாம் தாவீதுட்ட. 40,000 டன் வெள்ளி அவன்கிட்ட இருந்திருக்கு. நாத்தான்ட்ட சொல்றான், நான் இந்த மாதிரி ஆலயத்தை கட்டுன்னு சொன்ன உடனே நாத்தான் சொல்றார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றணும். நாத்தான் தேவ சமூகத்துக்கு போறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆலயத்தை கட்டக்கூடாது, அவன் திரளான யுத்தங்களை நடப்பித்திருக்கிறான், அவன் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் உடனே கைவிடுறாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, கல் அடிச்சு போட்டுட்டு, மண் அடிச்சு போட்டு, செங்கலெல்லாம் கொண்டு இறக்கிட்டு, எல்லாம் வாங்கி வச்சுட்டு, எல்லா ஆசையும் நிறைவேற்றும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுப்பா. அப்போ கல் அடிச்சது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது எனக்கு தேவையும் கிடையாது. உடனே மாறுதார் பாருங்க. அதான் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய மனிதர்கள். இப்போ இவங்க சொல்றாங்க, நீ வீட்டை கட்டக்கூடாது. வாசிங்க, விதையை விதையாமலும், வீட்டை கட்டாமலும், விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும். பாருங்க, விதையை விதைக்கலன்னா எப்படி சாப்பிட முடியும்? திராட்சை தோட்டம் ஆசீர்வாதத்தை குறிக்கி, வேலையை குறிக்கி, அதுல இருந்து வருமானம் தான் நம்மளை போஷிக்கும். திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க மனைவிட்ட சொல்லி பாருங்க, இல்லை என்னையும் சேர்த்தான் சொல்றேன், தாய் தப்பட்டு சொல்லி பாருங்க, வீட்டை கட்டக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது, எல்லா நாளிலும் கூடாரங்களை குடியிருக்கணும். இதான் ஆபிரகாம் வாழ்ந்தார். ஆபிரகாம் வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கூடாரத்துக்குள்ள பயங்கர வெயில், அந்த கூடாரத்துக்குள்ள இருக்க முடியல. அவன் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் தரிசனத்தை பார்க்கிறான். பயங்கர வெயில். 13ஆம் வசனத்திலே 13ஆம் அதிகாரத்திலேயே அவன் வெள்ளியும் பொன்னுடைய சீமானா இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்கலாம். 11ஆம் அதிகாரத்திலேயே பாபில் வானத்தளவு பாபில் கோபுரத்தை கட்டுறாங்க. 2 அதிகாரம் கடந்து வந்துட்டு அவன் நினைச்சிருந்தா பெரிய பங்களா கட்டியிருக்கலாம். 24ஆம் அதிகாரம் நினைக்க, அதுல கர்த்தர் சகல காரியத்திலையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 தான் தெரிகிறது, அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். எதுக்கு கூடாரங்களில் குடியிருந்தான்? ஏனெனில் 10ஆம் வசனம் எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக, அந்த புதிய எருசலேமுக்காக அவன் காத்திருந்தான். அதான் பரதேசியான வாழ்க்கை. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க அப்படியே கீழ்ப்படுகிறாங்க பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த தகப்பன் சொல்லி 250 வருஷம் மேல ஆயிட்டு. கீழே வாசிங்க, மலமல்ல 2 வசனத்தை வாசிங்க. அந்த எரேமியா 35:8, அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும், அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும்
எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இதைத்தான் ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு. இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்தது. இந்த குடும்பம் யோனதாப்புடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் தகப்பனோடு ஐக்கியம் வைத்து 250 வருஷம் மேல ஆயிட்டு. ஆனா ஆண்டவர் அவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி 14ஆம் வசனத்தில் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார். நான் அவங்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கேன். 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள். ஆனா அந்த ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி அங்க ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், சகல நாட்களிலும் யோனதாப்புடைய குடும்பம் எனக்கு முன்பாக நிற்குன்னு சொல்லி இந்த காரியத்தை அங்க சொல்லி அவர் முடிக்கிறத பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க இந்த அதிகாரம் அவனுடைய குடும்பத்துக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த யோனதாப் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? 2 ராஜாக்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அந்த எகுக்குள்ள இருந்த அந்த தேவ அபிஷேகமும் அந்த வைராக்கியம் தான் யோனதாப்பை பற்றி பிடிக்கிறது. அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக தான் இந்த யோனதாப் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா வாழுகிறார். அப்ப ஐக்கியம் ரொம்ப முக்கியம். யாரோடு இருக்கும், யாரோடு பழகிறோம், யாரோடு தொடர்பு கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் வாழ்ந்ததுக்கு காரணம் எகு முக்கிய காரணம். அவன் கர்த்தருக்காக அந்த ஆகாப்புடைய குடும்பத்தை வேறறுத்து சங்கரித்து எல்லாரையுமே அவன் கொண்டு போடுகிறத பார்க்க முடிகிறது. இப்போ 80 பாகால் தீர்க்கதரிசிகளை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய சங்காரத்தை உண்டாக்க போகிறான். என் கூட கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை வந்து பார். நான் எப்படி வாழ்றனோ நாளைக்கு ஓ வாழ்க்கையை அப்படி மாற வேண்டும் என்றால் நீ என் கூட ஐக்கியம் வச்சுக்க. அந்த ஐக்கியம் தான் இவனை ஒரு வல்லமையான தேவனுடைய தாசனாக தேவன் நினைவு கூர்ந்த அளவுக்கு 250 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தேவன் நினைவு கூர்ந்து அவன் குடும்பத்தை பாருன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற அளவுக்கு மாறிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2-3 நாள் இருக்கும் நினைக்கிறேன், வியாழக்கிழமை நினைக்கிறேன், நான் சைக்கிளில் அங்கே அந்த திருச்செந்தூர் ரோடுக்கு அப்படியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் அப்படியே நடந்து வந்தாலும் வண்டி நிப்பாட்டினார். பிரதர் நில்லுங்க அப்படின்னாரு. ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னால் நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். குடும்பம் செதஞ்சு பிரிய போகிற சூழ்நிலையில் நானும் செல்வனும் போய் பேசி அவனுடைய கிருபையினால தேவன் அந்த குடும்பத்தை சேர்த்து வைத்தார். மறுபடியும் இப்போ கேட்கும்போது என்ன ஆயிட்டுனா, நல்ல தண்ணி அடிக்கான். இப்போ என் குடும்பத்தை நான் விட்டு பிரிஞ்சு 2 வருஷம் ஆகிட்டு பிரதர் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீ நல்ல ஒரு சபைகளுக்கு கடந்து வானா ஏன் வர முடியுங்க? இப்போ என் மனைவியுடைய ஐக்கியம் சரியில்லை, அவர் தவறான ஒரு வழியில் போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொன்னார். இந்த டாக்ஸை கொடுத்தேன், ஃபோன் அடிக்க அப்படின்னாரு. அடிக்கலை. நான் நம்பர் வாங்கியிருந்துருக்கலாம், அதுக்கு வருத்தப்பட்ட நம்பர் வாங்கி நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆயிட்டுனா, இவர் அதிகமாக தண்ணி அடிக்க அந்த மனைவி தவறான ஒரு ஐக்கியத்தில் தொடர்பு கொள்ள இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை பாருங்க, நடு ரோட்டில் பைத்தியக்காரனை போல் அலையிறார். ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம். கடைசியில் முடிவு என்னன்னா, அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கையெல்லாம் ஆடுது, ரொம்ப ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப கையெல்லாம் ஆட ஆரம்பித்து விட்டு. என்னன்னா, தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் நம்முடைய இருதயத்தை வேற பக்கம் சாய்ப்போம் என்றால்
நிச்சயமா நம்ம வஞ்சிக்கப்படுவோம். இந்த ஏகுக்குள்ள இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த வார்த்தை இந்த யோனதாப்பை பற்றி பிடித்த கண்டு யோனதாப்புக்குள்ள இருந்த வைராக்கியம் அவனுடைய குடும்பத்துக்கு கடந்து போனது. இந்த பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணு சொன்னா அது கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி வீட்லயோ இல்லை வேற எங்கேயும் சொல்லி பாருங்க, சபையில் சொல்லி பாருங்க, ஏன் இவர் இப்படி பேசுறார்? அவன் சொல்றான், தகப்பன் வீடு கட்டக்கூடாது, விதைக்க கூடாது, பரதேசியா வாழன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் சொல்லி பாருங்களேன். நீங்க உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, இல்லைன்னா உங்க கணவன் மனைவிட்டு சொல்லுங்க, எப்பா இப்படி இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கு, நம்மளும் இதே போல வாழணும் அப்படின்னா நம்மளை உடனே சென்னை ஐக்கிரவுண்ட் கொண்டு போயிடுவாங்க. இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுன்னு சொல்லி அங்கே கொண்டு சேர்த்துருவாங்க. வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றான், விதைக்க கூட, எதை சாப்பிடுவாப்போ பரதேசியா வாழணும், திராட்சை ரசம் குடிக்க கூடாது. காரணம் இந்த ஐக்கியம் தான் முக்கியம். அப்ப நம்ம எந்த நண்பர்களோடு சேருதமோ அந்த ஆவி நம்மளை பற்றி பிடிக்கும், அது நிச்சயமா பற்றி பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து முடிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். இங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாய் காணப்படுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனாதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். இவன் பேரு யோனாதாப் தான். அந்த யோனாதாப் மகா தந்திரவாதி. பாருங்க, அந்த யோனாதாப் பரிசுத்தவான், இந்த யோனாதாப் மகா தந்திரவாதி. நம்ம எந்த யோனாதாப்போடு இருக்கு அதான் முக்கியம். என் ஐக்கியம் எந்த யோனாதாப்போடு இருக்கு? யெகோவோடு ஐக்கியம் வைத்திருக்கிற அந்த யோனாதாப்புடையா சிமியாவின் குமாரனாகிய யோனாதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் மகா தந்திரவாதி. வாசிங்க கீழே. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். போதும், கீழே சம்பந்தம் நீங்க வாசிக்கங்க. இப்ப ஒரு ஆலோசனை கொடுக்காம பாருங்க, தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த யோனாதாப் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து அவர் மரித்து விட்டு அவர் கடந்து போய்விட்டார். அந்த ஆலோசனை கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேல அவன் பிள்ளைகள் கை கொள்ளப்பட்டு அவங்களோட ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள் தகப்பனோடு. இந்த யோனாதாப் ஆலோசனை கொடுக்கிறான், நீ வியாதிக்காரனை போல படுத்துக்கொள், உன் சகோதரி உன்னை தேடி வரும்போது நீ அவளை கெடுத்து போன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். இதுதான் இன்னைக்கு சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்தால் வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதியும் பட்டான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வியாதிப்படுகிறத பார்க்க முடிகிறது. என்ன வியாதி? மொபைல் தான் இன்னைக்கு யோனாதாப். நல்லா பயன்படுத்துற தேவ பிள்ளைகள் உண்டு. இந்த பெரிய மொபைலை வைத்துக் கொண்டு அப்படியே தடவி கொண்டே வரும்போது ஏதோ ஒரு காட்சி அப்படியே நம்மளை நிறுத்தி விடுகிறது. அந்த காட்சி என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள ஒரு வியாதியை கொண்டு வந்து என்னை பலவீனப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. எப்படி இந்த அம்னோன் தாவீதுடைய மூத்த குமாரன் எப்படி வியாதிப்பட்டானோ, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது வியாதிப்பட்டு உடைய ஆத்மா டெத் மரித்து போகிறத பார்க்க முடிகிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியத்தை பாருங்க. நம்ம எந்த யோனாதாப்போடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? பண ஆசையை பேசுற யோனாதாப்பா, இல்ல பரலோகத்தை பேசுற யோனாதாப்பா? கார் தருவார்னு சொல்லுகிற யோனாதாப்பா,
இல்ல கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார் அப்படிங்கிற சொல்ற யோனதாப்போட ஐக்கியம் வைத்திருக்கோமா? மகா தந்திரவாதி. இந்த மொபைல் இருக்கு பாருங்க, அது மகா தந்திரவாதி. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஊழியர் முதற்கொண்டு, பிரதர் அவங்க வேற எதுவும் பார்க்கலனாலும் நான் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நான் வெளியே வந்து நினைச்சேன், ஆனா 4 மணி நேரம் போயிட்டு பிரதர், 4 மணி நேரம் போயிட்டு அப்படிங்க. நான் நல்ல காரியத்தை பார்க்க விடான்னு சொல்லல, ஆனா வியாதிப்பட்டன வைங்களேன், வாழ்க்கை முடிந்து விடும். இவனுடைய ஆலோசனைக்கு இவன் செவி கொடுத்து தாவீதிட்ட வியாதிக்காரனை போல படுத்துக்கிட்டு தன்னுடைய சகோதரிய அழைத்து வரும்படி அவன் சொல்லுகிறான். தாவீது அவ்வளவு பெரிய ஒரு ஞானவான். அவனும் அது இல்லாம, தம்பி உனக்கு காய்ச்சலா இல்ல தலைபாரமா, ஏவியும் போகும், இல்லைன்னா தாலுட்ட போகும், இல்லைன்னா மதுரை வேளாமல் போகும்னு சொல்லியிருக்கலாம். அவன் ஒரு மதிகெட்டவன். நிறைய யுத்தங்களை செய்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காம அவன் தன்னுடைய மகள் அங்கே அனுப்பி விடுறான். மிகப்பெரிய ஒரு விளைவு நடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைனா இந்த யோனதாப் நம்மளை நிச்சயமா தாக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த யோனதாப் நம்மளை தாக்கி விட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாது. நம்முடைய ஆவி ஆத்மா செத்துரும். ஏதோ நம்ம நடமாடும் பணத்தை போல அலைவோம். 10 வருஷம் 15 வருஷம் முடிஞ்சு வாழ்க்கை. நம்முடைய எல்லா பலனையும் இந்த யோனதாப் உரிந்து விட்டு ஒரு சக்கையை கரும்பு சாறு சுத்தி அந்த சக்கையை வெளியே தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான். இதான் யோனதாப்புடைய பெரிய தந்திரம். எந்த யோனதாப்போட ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? அந்த யோனதாப்புடைய ஐக்கியம் எகுவோடு இருந்தது. இந்த யோனதாப்புடைய ஐக்கியம் தவறான ஒரு ஐக்கியமாய் காணப்பட்டது. இந்த யோனதாப்போடு தாவீதுடைய மூத்த குமாரன் ஐக்கியமே வச்சிருக்க கூடாது. வியாதிப்பட்டான். நல்லா இருக்காங்க, நல்ல பலனா இருக்காங்க, நல்லா ஜெபிக்காங்க, நல்ல துதிக்கிற தேவ பிள்ளைகள் தான். ஒரே ஒரு சின்ன காட்சி மைண்டை விட்டு போகவே போகாது. நம்ம வாழ்க்கையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு 30 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, முக்கியமான சம்பவங்கள் நம்மளுடைய மைண்டை விட்டு போகாது. எங்க அம்மா போயிட்டாங்க, இன்னும் எனக்கு மறக்கல. எங்க அக்கா என் முன்னாலதான் தீ வச்சு இறந்தாங்க, இன்னும் மறக்கல. இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதே போல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த யோனதாப், இந்த செல்லுங்கிற யோனதாப், இந்த மொபைலுங்கிற யோனதாப் தான் என்ன செய்யறானா, அவன் மகா தந்திரவாதியா. சரி நீ ஒரு ஆவிக்குரிய பாட்டை தானே கேட்கா, சரி அந்த பாட்டை கேளு, நல்ல அருமையான பாடல்னு சொல்லி உள்ள யூடியூப் தட்டி உள்ள போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு காட்சி வரும்போது லைட்டை நம்ம கைப்பட்டா போதும், அப்படியே இழுத்து கொண்டு கடல்ல கொண்டு தள்ள மாதிரி தள்ளிடும். கடல்ல கொண்டு தள்ள மாதிரி தள்ளிடும். மகா தந்திரவாதி. எந்த யோனதாப்புக்கு செவி கொடுக்கும்? சத்தியத்தை பேசுற யோனதாப்புக்கா, இல்லைன்னா இப்படி மகா தந்திரமாய் பேசுகிற யோனதாப்புக்கா? கார் தருவான்னு சொல்றாங்க. அவங்க கார் மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க, அது உண்மைதான். அவங்க வேற வேற கார் மாத்தி மாறி மாறி வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த பழைய வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். கேட்டா நீங்க விரும்பல, நீங்க விசுவாசிக்கல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோனதாப்பு தான் வஞ்சகமான திட்டங்களை தீட்டுறான். 32ஆம் வசனத்தை வாசிங்க, 32ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. பாருங்க, இவன் தான் அந்த துரு ஆலோசனையும் கொடுக்கிறான். செத்து போனதை தாவீதுட்ட வந்து சொல்றது யாருன்னா இந்த யோனதாப் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ சரியில்லைனா அதை சரிப்படுத்தலைனா முடிவை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கிறது. முடிவை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கிறது. இப்படிப்பட்ட யோனதாப்போடு ஐக்கியம் கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் மரித்து போறது உறுதி, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த செய்தியையும் யார் வந்து சொல்றானா, இந்த மகா தந்திரவாதிங்கிற யோனதாப்பு தான் தாவீது இடத்துல வந்து சொல்கிறான். தாவீது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவருடைய ஊழியக்காரங்களாம் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நிற்கிறார்கள். தாவீது யோசித்திருக்கணும், தாமரை அனுப்புறதுக்கு முன்பாகவே ஏன்
தம்பி உனக்கு என்ன செய்யுது? எத்தனையோ தாவீதுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. யாரையாட்டும் அனுப்பிவிட்டு அவனை சரிப்படுத்தி இருக்கலாம். நிலைமை பாருங்க. அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எந்த யோனாதாப்போடு நம்ம ஐக்கியம் வச்சிருக்கோம்? இந்த மொபைல் தான் இன்னைக்கு நிறைய வர சீரழிக்கிறது. நிறைய தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாம, ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியாம இன்னைக்கு தவிக்கிறதுக்கு காரணம் இந்த மகா தந்திரவாதி. இந்த மொபைல் மகா தந்திரவாதி. சில நல்ல உண்மையா இருக்கிற ஊழியக்காரங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, தேவ பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. ஆனா சில நேரத்தில் 4 மணி நேரம் 3 மணி நேரம் சில டைம் போயிடும். அதுக்கு பிறகு துக்கப்படும். அதான் தந்திரவாதி. மகா தந்திரவாதின்னு போடல, மகா தந்திரவாதி. மகா தந்திரவாதி. அதுவும் இந்த தந்திரவாதிட்ட இருந்து தப்புன்னா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவருடைய ஐக்கியத்தில் தான் இன்பம் இருக்கிறது. அவருடைய ஐக்கியத்தில் தான் பேரின்பம் இருக்கிறது. அவருடைய ஐக்கியத்தில் தான் சமாதானம் இருக்கிறது. அந்த பரிசுத்தமான இரத்தத்தோடு நீங்கள் நானும் ஐக்கியம் வைக்கும் போது நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய உணர்வுகளை, எண்ணங்களை நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த யோனாதாப் நம்மளை வியாதிப்பட வைத்து விடுவான். அவன் வியாதிப்பட்டு ஏக்கம் கொண்டு வியாதி வந்துட்டு பாருங்க, படுத்துட்டான், அப்படியே சுருங்கிட்டான். இன்னைக்கு அப்படிதான் சிலர் பார்த்தா வீடு கட்டணும் சொல்லி அப்படியே அதையே நினைச்சு உருகிடுவாங்க. வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு நல்ல வசதி வாய்ப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனா அது என்ன தாக்குற அளவுக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் அது நம்மளை மரணத்தில் தான் கொண்டு விடும். பின்பு இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதான் நடந்தது அம்னோனுக்கு, அதான் நடந்தது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நம்முடைய உறவு யாரோடு இருக்கிறது? 90 வயசாயிட்டு யோவான், அந்த 90 வயசுலையும் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வயதான காலத்துல தான் யாரு விழுந்து போனானா? சாலமன் விழுந்து போகிறார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் அநேக ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்து அவனுடைய இருதயத்தை அந்நிய ஸ்திரீகள் வழி போக பண்ணினார்கள். அநேக ஸ்திரீகளோடு, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அநேக ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்து முடிவில் புதிய ஏற்பாட்டில் அந்த விசுவாச பட்டியலில் சாலமுடைய பெயர் இல்லாமல் போகிறது. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சில ஐக்கியத்தில் இருந்தா பொருளாதாரத்தில் எந்த மேன்மையும் அடைஞ்ச மாதிரி இருக்காது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செழிப்பை பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தெய்வீக இளைப்பாறுதலை பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற முடியும். எனக்குலாம் எதுவுமே பேச தெரியாது. இந்த ஃபேண்ட் போடுறதுக்கு ரொம்ப வெட்கப்படுவேன். அவங்ககிட்ட பக்கத்தில் நிற்க மாட்டேன். அப்போ நான் எப்படி படிச்சிருப்பேன்னு பாருங்க. நீங்களாம் படித்து பைபிள் வாசிங்க. நீங்கள் படித்து பைபிள் வாசிங்க. நான் படிக்காமல் பைபிள் வாசித்தால் அப்போ எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? வேற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. படிக்கவே தெரியாதவன் பைபிள் வாசிச்சா அதான் அவருடைய அற்புதம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அதான், அவருடைய மகிமை அதான். அதுதான் அவர் சிலுவையில் எனக்காக செய்து முடித்தார். உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வா, நான் உன்னை படிக்க வைப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியத்தை நம்ம ரொம்ப பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளோடு, தேவனுடைய ஊழியக்காரங்களோடு, சபைகளோடு நிச்சயமா குழப்பத்தை உண்டாக்கி நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த மகா தந்திரவாதி நம்மளை தூண்டி கொண்டே இருப்பான். நம்ம பிரிந்து போகும்போது என்ன நடக்கு பாருங்க, அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு அவங்க 2 பேரும் பவுலை தெரியுமா? பவுலுக்குள்ள இயேசுவை பார்த்தார்கள். பவுலுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்ட அந்த மகிமையான தேவனை அவர்கள் பார்த்த கண்டுதான் பவுலோடு சேர்ந்து செத்துருன்னு சொல்லி அவங்க ஐக்கியத்தில் நிலைத்திருந்தார்கள். அப்போ நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு பரலோகம் தான் முக்கியம். நாளைக்கு நான் இருப்பேனா தெரியாது. நேற்று இருக்காங்க கை காலை இழுத்துக்கிடுது, நோயில் விழுந்துட்டு வைங்களேன், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய உறவுகள் எல்லாருடைய நிலைமை நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்மளை நடத்துறதுக்கு வல்லமை உள்ள தேவன் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். ஆனால் நோயில விழுறதுக்கு முன்பாக
ஒரு பாதிப்பு வருவதற்கு முன்னாலே நம்ம அவரோடு ஐக்கியம் கொண்டு விட்டால் நம்முடைய ஆத்மாவும் தப்புவிக்கப்படும், நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். இவன் தான் தந்திரமான வார்த்தையை சொல்லி அங்க அந்த காரியம் நடக்கிறது. கொஞ்ச நேரம் அவன் ரொம்ப விரும்பினான், தாமரை ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பினான். ஆனா அதுக்கு பிற்பாடு எழுதப்பட்டிருக்கு, அவளை விரும்பின விருப்பத்தை காட்டிலும் வெறுத்த வெறுப்பு பயங்கரமா இருக்கு. எனக்கு நீ முந்தி செஞ்ச அநியாயத்தை காட்டிலும் இப்ப நீ விரட்டி விடுற பாரு, அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்க. அவ்வளவு அழகான ஒரு சகோதரி. அதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம் தான். குழிக்குள்ள கொண்டு தள்ளிட்டு அவன் மேல இருந்து கை தட்டிட்டு இருப்பான். சாவு, குழிக்குள்ளே கிடந்து சாவுன்னு சொல்லி அவன் மேல இருந்து கை தட்டுவான். இந்த குழிக்குள்ள விழுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் வாழ்க்கை, நான் யாரோடு பழகிறேன், நான் யாரோடு ஐக்கியம் வச்சிருக்கேன், யாரோடு அதிகமா நான் பேசுறேன், எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு இருக்கிறார். நிறைய இதோட வெளிச்சமான சத்தியங்கள் இருக்கிறது, ஆண்டவர் தந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா இந்த நாள்ல இதைத்தான் பாரப்படுத்தினார். என் பிள்ளைகளுக்கு எனக்கு சேர்த்தான், எனக்கு சேர்த்தான். அன்னைக்கு அந்த பில்லிகிராம் அந்த தேவனுடைய மனிதனுடைய அறையில போய் ஜெபிக்கும் போது, முழங்கால் படியிடும் போது, அவர் 150-200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதன், அவர் மேல இருந்த ஒரு தேவ பிரசனம் அந்த மனிதனை தாக்கி பாரப்படுத்தி அள வைக்கிறது. கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ற தேவ பிள்ளைகளோடு, தேவ ஊழியக்காரங்களோடு நாம் ஐக்கியம் வைத்து அந்த ஊழியத்தில் நாம் இணைந்து செயல்பட்டால் பரலோகம் கைத்தட்டும், பரலோகம் நம்மளை வரவேற்கும், பரலோகம் மகிழ்ச்சி அடையும். ஆனா என்னுடைய கால்கள் துன்மார்க்கத்தனமாய் நடக்கிற ஒரு நபரோடு, அது ஊழியக்காரங்களா இருக்கலாம், தேவ பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்களோடு என்னுடைய கால்களும் நடக்கும் என்றால் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஊழியத்திலேயோ அதுல எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆக்கிலா பிரிசிக்கலாவை போல இருக்கிறோமா, லோத்துவை போல இருக்கிறோமா, இல்ல எகுவோடு ஐக்கிய வைத்திருந்த அந்த யோனதாப்போடு இருக்கிறோமா, இல்லனா இந்த 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல மகா தந்திரவாதி அந்த யோனதாப்போடு இருக்கிறோமா? என்னுடைய நேரங்களோட நான் திருட விடக்கூடாது. அதான் மோசே சொல்லுகிறார், நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும், அறிவை எனக்கு தாரும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, நாட்களை எண்ணும் அறிவை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை நாங்கள் வேஸ்டா கழித்து விடக்கூடாது, நேரத்தை வேஸ்டா செலவழித்திடக்கூடாது. ஏதோ ஒரு கதையை பேசி, ஏதோ ஒரு சினிமா பாடலை பேசி, சினிமாக்காரனை பேசி என்னுடைய நாட்களை கடத்திடக்கூடாது. எனக்காக இரத்தம் சிந்தின இயேசு, எனக்காக உயிரை குடித்த ஆண்டவராகிய இயேசு, அவருடைய அன்பை பேசி, அவருடைய தியாகத்தை பேசி, அவருடைய அர்ப்பணிப்பை பேசி, அவருடைய பரிசுத்தத்தை பேசி, அதுல நான் கலிகூர்ந்து மகிழ்ச்சி அடையும் போது யாவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், யாவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். தேவன் என்றென்றைக்கும் போராட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் தினம் தினம் என்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தேன். நீ மனம் திரும்பணும், உன்னை சரிப்படுத்தணும், உன் ஜீவனை சத்துரு எடுக்க தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், உன் ஜீவன் பாதுகாக்கப்படணும். தினம் தினம் நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். ஆனா என் ஜனங்கள் கேட்கல, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கல. அவர் வனாந்தரத்துல மடிந்து போனார்கள், வனாந்தரத்துல மடிந்து போனார்கள். மடிந்து போறதுக்காக இந்த கிறிஸ்துவின் சரீரமாகி சபைக்குள் ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல. இங்க மறுரூபம் அடைந்து அந்த நித்தியத்துல கண்ணை திறக்கதான் தேவன்
இந்த சரீரத்தில் நம்மளை இணைத்திருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஊழியத்தில் நாம் இணைந்து செயல்பட தேவன் விரும்புகிறார். ஒரு ரதத்தில் ஏறி உட்கார சொன்ன உடனே யோனாதாப் ஏறிட்டான். ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கூடயே பயணிக்கிறான். பாதலுடைய அந்த கோவிலுக்குள்ள போறாங்க. சரமாரி அங்க 80 பேரை வெட்டி கொள்றாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனா, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த மனிதனா, இந்த மனிதனோடு நான் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் சொல்லி அந்த யோனாதாப் ஒப்பு கொடுத்து எகோடு இருந்தான். அதனால அவருடைய வைராக்கியம் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பிடித்து அந்த வைராக்கியம் சந்ததி சந்ததியாய் கடத்தப்பட்டு 250 ஆண்டு கழித்தும் எல்லாரும் மறந்து போனாலும் தேவன் மறக்கல. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எரேமியா, அவங்களுடைய வீட்டுக்கு போ, அவருடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஜனங்களை எச்சரி. நான் என் ஜனங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு, என் ஜனங்களே அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள். லாஸ்ட்ல பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, எப்படியாவது ஜனங்களை காப்பாற்றணும். மகா உபத்திர காலத்துல ஐயோ என் ஜனங்களை அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். வெளியே வந்துரு, உன்னை வாழ வைக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும். உன்னுடைய நேரம் அந்த யோனாதாப்பை போல மொபைலோடு அதிகமா இருக்கும் என்றால் அவன்தான் மகா தந்திரவாதி. கரெக்டா நம்மள வேற எதுவும் உண்மையா இருக்கிறவங்கள பார்க்க விட மாட்டான். நேரத்தை திருடிடுவான். சிலர் அதிலேயே மூழ்கி இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மைக்கத்தை சரிப்படுத்தி உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளோடு, உண்மையா இருக்கிற தேவ மனிதர்களோடு, உண்மையா இருக்கிற நண்பர்களோடு, சகோதரனோடு சகோதரியோடு ஐக்கியம் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் சரிப்படுத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உணர்த்தின காரியத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துற ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் எல்லா மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உமக்கே செலுத்துகிறோம். உம்மை போல ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் நீங்கள் மூவரும் ஒன்றாயிருந்து ஐக்கியமாய் இருக்கிறது போல நாங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரே மனமாய் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.